ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 44வது அதிகாரத்திலே 3வது வசனம். உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை தருகிற தேவன். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சில சமயத்திலே பலவிதமான இடர்பாடுகள் வருகிற பொழுது நாம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் தருகிற ரட்சிப்பு என்பது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த இடத்திலே வேதத்தில் வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன், பாருங்களேன், எங்களுடைய பட்டயத்தாலே நாங்கள் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. ஒன்று பட்டயம். பாருங்க, தேசத்தை கட்டிக்கொள்வதற்கு பட்டயம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பட்டயத்தாலே நாங்கள் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கூட பட்டயம் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? ரட்சிக்க முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய வில்லை நான் நம்பேன், என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பட்டயத்தை கொண்டோ வில்லை கொண்டோ எதை ஆயிரம் சாதித்து விட முடியாது. யுத்த ஆயுதங்களை கொண்டு எதையுமே சாதிக்க முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க, என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே பணபலம் இருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்க, என்னிடத்துல ஞானம் இருக்கிறது, என்னிடத்திலே பார்த்தீங்கன்னா அநேகர் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் எனக்கு உதவி செய்வதற்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள், இவர்களை கொண்டு எல்லா காரியத்தையும் நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லி சில பேர் நினைக்கக்கூடும். ஆனால் எனக்கு அன்பான தேவஜனங்களே, என்ன அதிகாரமாக இருந்தால் என்ன, என்ன பணபலமோ அதிகார பலமோ எதுவுமே ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. அதான் சொல்கிறார், என்னுடைய வில்லை நான் நம்பேன். சில பேரிடத்தில் அவங்களிடத்திலே அதிகாரம் இருக்கும், அவங்களிடத்திலே சில சிறப்பான ஞானமும் இருக்கும், ஆனால் அதை கொண்டு எதையுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய புயம் நம்மை ரட்சிக்க முடியும், அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்க முடியும், அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்மை வழிநடத்த முடியும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நோக்கி பாருங்களேன். அவருடைய முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம் என்ன தெரியுமா செய்யும்? நம்முடைய பாதைகளை ஒழுங்குபடுத்தும். நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகன்று முகச் செய்கிறது. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறார், உம்முடைய முகத்தின் வெளிச்சம் எங்க வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொண்டு வரும், அது எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு வழி தேவை என்று சொன்னார். அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு போகிற பாதைகள் எல்லாம் புலப்பட ஆரம்பித்துவிடும். இந்த இடத்துல நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த பாதையிலே போகிறது, நம்ம போகிற பாதை சரியா தவறா என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? தேவனுடைய முகப்பிரகாசம் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்தும். நீங்க போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார். யோபு சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவருக்கு தெரியும் நான் போக வேண்டிய வழி எதுவென்று சொல்லும். அதனால நீங்க அவர் கையிலே அந்த பொறுப்பை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார், உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆம், அவரிடத்துல காரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவர் காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் அழகாய் மாற்றுவார், அவர் அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார். இவங்க சொன்னாங்க, பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவருடைய பயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பயம்தான் அவர்களை ரட்சித்தது, கர்த்தருடைய அதிகாரம் தான் அவர்களை ரட்சித்தது. ஏனென்று கேட்டால் அவர் உன்னதமான ராஜாவாக இருக்கிறார். நீர் எங்களுடைய தேவன் என்று சொல்கிற பொழுது அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்க வாழ்வினுடைய ரட்சிப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அந்த ராஜாதி ராஜாவின் கரத்தில் இருக்கிறது, சர்வலோக ஆண்டவரின் கரத்தில் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள், அந்த உன்னதமான சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீதான் எல்லாவற்றுக்கும் ராஜாவாக உயர்ந்திருக்கிறீர், நீர்தான் எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக தலைவராக உயர்ந்திருக்கிறீர். இன்றைக்கு உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கட்டும், உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தருவார். அவருடைய வலதுகரம் பெரிய காரியங்களை செய்யும். வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வலதுகரம்
பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய உயர்ந்திருக்கிற கரம், அவருடைய பராக்கிரம் நிறைந்த கரம், அவருடைய வல்லமையான புயங்கள் இன்றைக்கு உங்களை ரட்சிக்க கூடும். இன்றைக்கு கூட ரட்சிப்புக்கு அவரே நோக்கி பாருங்கள். பலத்தை அல்ல, பராக்கிரமத்தை அல்ல, தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இடர்பாடுகளையும் ரிலீஸ் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க வாழ்விலே காணப்படும் எல்லா இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் இன்றைக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகிறது நீங்க பார்ப்பீர்கள், காண்பீர்கள். இது மெய்யான வார்த்தை. இன்றைக்கும் கூட ரட்சிப்புக்காக கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் இருந்து ரட்சிப்பு வரும். உன்னதமான தேவனிடத்தில் இருந்து ரட்சிப்பு வரும். வேறு யாரும் உங்களை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா என்று சொல்லுகிறார். ஆம், அது தன்னுடைய மிகுந்த வீரியத்தினாலே உங்களை தப்புவிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் கிருபையின் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தின் மீது நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய வலதுகரத்தின் மீது நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய முகப்பிரகாசத்தை நான் தேடி வந்திருக்கிறேன், அது இன்றைக்கு வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வரட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள். யாக்கோபுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதே போல உங்க வாழ்க்கையில கூட தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை வெகு சீக்கிரத்தில் தருவார். வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என்னுடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று எழுது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரட்சிப்பை தாமதிக்காமல் விரைந்து தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தமாக அவரை துதியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் ஆண்டவரே உம்முடைய முக பிரகாசமும் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்தினால் அவர்கள் ரட்சிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.